எங்களை வயல்ல விளைஞ்ச அங்க ஒரு மணி குழம்பு இவ்வளவு காட்டுதான் போல கிடக்குது. இல்ல சும்மா இருக்குதான் இருக்கிறதுலயே சரியான கஷ்டம் என்ன விளையண்டா எல்லாம் பிழைச்சல். ஓ அப்போ காசு இல்ல பேருந்து இப்ப இந்த ஊதா கலர் பூ வந்தது கடைக்கும் வீட்டுக்கும் தான் இந்த கமுகு வச்சு கிடக்கு. வெளிநாடுகள் மாதிரி இருக்காது எங்க ஊர்ல. இது குப்பை ஒரு இடம் கிடந்தது முதல் இருக்கலாம். மனம் வச்சா குறைக்கல குதிரை அரிசியில சோறு காய்ச்சற. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பாதிச்சுக்கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்கிட்ட முதலாவது நாள் ஒவ்வொரு காம் ஆரம்பித்து எல்லாமே பிள்ளையில் போய் கொண்டு இருக்குது. அதுக்காண்டி எக்ஸசைஸ் செய்கிறதோ அது செய்கிறதோ எல்லாம் அடிக்கடி காட்டி கொண்டு இருக்க மாட்டேன். முக்கியமான விஷயங்கள் எங்களோட அப்பா இப்போ சொல்ல போனால் இந்த வீட்டை தனியால் அப்படி துப்புரவாக்கி வச்சுக்கிறார். பட் அது பால் சோறு சமைச்சு கொண்டு இருக்கு, அதையும் காலக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த அதாவது கிட்டத்தட்ட 6ஆம் மாதம் 20ஆம் தேதி மட்டும் தான் இந்த சேலஞ்ச் இருக்க போது. அந்த 6ஆம் மாதம் 20ஆம் தேதியில் எப்படி என்ற வாழ்க்கையை நான் மாற்றுறேன்னு பார்ப்போம். முக்கியமான விஷயம் எங்களோட பிஸ்னஸ் சரி, மற்றது எங்களோட உடம்பு ரீதியாக, அதாவது பிஸ்னஸ் மட்டும் ஒழுங்காச்சு இதாக பத்தாது, உடம்பு ஒழுங்காக இருக்கோடு எங்களோட மன ரீதியாக யூடியூப், அதாவது எங்களோட யூடியூப்பில் தொடர்ச்சியாக வீடியோ போடுறது அப்படி பார்த்த அளவில் போன வருஷம் எல்லாம் நான் யூடியூப்பில் ஒழுங்காக வீடியோ போடல. பிஸ்னஸ் நோமலாக போய் கொண்டு வந்த பிரச்சனை இல்லை. மற்றது உடம்பை கைவிட்டேன். அந்த அளவில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வருஷமும் ஒரு பிழையுமே விடக்கூடாது. 1ஆம் மாதம் ஆரம்பித்து 1ஆம் தேதி ஆரம்பித்து ஃபெயிலியர். இப்போ இந்த அப்படி கடை துறக்கிற வேலைகள் போய் கொண்டு இருந்தது. இப்போயும் அந்த வேலையெல்லாம் போய் கொண்டு இருக்குது. இன்னும் சில நாட்களில் நல்ல நாள் கமெண்டில் போட்டிருந்த நீங்கள் அந்த நாளை பார்த்து கடையை நான் திறக்க போகிறேங்கிற நல்ல ஒரு கடையை, அது ஆண்களுக்கான கடை. சங்கான கடையில் பார்த்திங்கன்னு சொன்னால் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான உடுப்பு போட போகிறேன். ஏற்கனவே ஆண்களுக்கான உடுப்பு இருக்குது, பெண்களுக்கான உடுப்பு அப்டேட் பண்ண போகிறேன். அதாவது ஸ்டைலான உடுப்பு தான், குர்த்தீஸ் மற்றது பெண்களுக்கான ஸ்டைலான உடுப்பு தான் அப்டேட் பண்ண போகிறேன். மற்றது ஏற்கனவே ரிங்கோவில் பார்த்திங்கன்னு சொன்னால் பெண்களுக்கான உடுப்பு ஆண்களுக்கான உடுப்பு இருக்குது. பெண்களுக்கு இன்னும் பெரிய ஒரு அப்டேட் ஒன்று ரிங்கோ கடையில் வரப்போகுது. அது எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு முதலாவது நாள் என்ன மாதிரி நாங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே சௌரங்கள், யார் 2 சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. வாங்க தொடர்ச்சியாக நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் அப்பா சமைச்சு கொண்டு இருக்கார். என்ன சமையல்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். என்ன செய்து கொண்டு இருக்கீங்க? நெல் குதிரை அரிசியில் சோறு காய்ச்சற. சோறு காய்ச்சிட்டீங்களோ? சோறு காய்ச்சினா கடை வெள்ளெண்ணெய் காய்ச்சினா அப்புறம் வேலை இல்லை. எங்கள் அப்பாவை காலையில் தேடி இருப்பீங்க, அதில் காட்டுறேன் பாருங்கோ. பழைய மாதிரி ஒரு 120 நாள் உடம்பு குறைச்சி பழைய மாதிரி இறப்புற என்ன மாதிரி குறைப்பேனே குறைக்கலாம். மனம் வச்சா குறைக்கலாம். முந்தி எப்படி இருந்தாலும் நீ போய் சாப்பிட்றா, வேலையை போய் சாப்பிட்டுட்டு இல்லை வார ஒரே இதாக இருந்தால் சாப்பாடு இதாக இருந்தால் இனி கண்ட்ரோல் இருக்குது. இனி முதல் 2 கடைக்கு உடம்பு இப்படி குடிண்டா 3ஆவது கடைக்கு ஓடிச்சியா கடையில் தான் சாப்பிட வரும். நான் முதல் நாள் இதவே சாப்பாடு செய்து ஃப்ரிட்ஜு காய்ச்சிட்டு ஒன்றும் செய்யலாது. ஃப்ரிட்ஜு வச்சுட்டு அடுத்த நாள் தான் சாப்பிடுவோம். ஒன்றுமே செய்யலாது. நானும் பார்த்தேன் சாப்பாடு செய்ய வேண்டிய டைம் போயிடும். என்ன சாப்பாடு முறை வேறு என்ன சாப்பாடு, எந்த சாப்பாடு வேறு, அந்த சாப்பாடு வேறு இல்லை. நீ டயட் சாப்பாடு. இந்த நெல் குத்தின அரிசி என்ன? இது நெல் குத்தின அரிசி. இதைத்தானே பச்சை அரிசி என்ன சொல்கிறது? இதுதான் பச்சை அரிசி. மொட்டை கரப்பான். இது எங்களை வயலில் விளைஞ்ச நெல். அங்கே மட்டக்களப்பில் வெள்ளை அரிசி, இதே மாதிரி வெள்ளை நெல் குத்தின பச்சை அரிசி. இதே மாதிரி வெள்ளை அரிசி இல்லையா மட்டக்களப்பில்? புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசி இல்லை, நெல் குத்தின அரிசி என்று சொன்னான் போல. நெல் குத்தினது வேற மாதிரி சொன்னேன். இன்னும் சொன்னேன், எனக்கு அரிசி தெரியும், அரிசின்ற பெயர்கள்லாம் தெரியாது. அரவாசி இந்த வேறங்க இது குடிக்கலாமே என்னது? இது நாங்கள் நடுக குடிக்கிறோம். இதில் உப்பு போட்டு அடித்து உப்பு போட்டு தேங்காய் பூ திருவி போட்டு உப்பு போட்டு குடிக்கிறது. இப்போ வருத்தங்கள் வந்து இதுகளை ஒன்றும் குடிக்கிறே இல்லை. ஆனால் வருத்தத்துக்கு இதுதானே நல்ல மட்டும் சொல்கிறவங்க. இதுகள் இப்போ குடிக்கிறே இல்லை. ஏன் எங்களும் வருத்தங்களால் குடிக்கிறே இல்லை. இது வருத்தம் பெறுமாமோ? வருத்தம் பெற அதுங்களை வருத்தம் வந்து நாங்களுக்கு இது குடிக்கலாம். நெல் குத்தி இந்த அரிசி குடிக்கலாம். இது கஞ்சி தான் குடிக்கலாம். வெள்ளை அரிசி கஞ்சி. இதுக்குள்ள உப்பு போட்டு தேங்காய் பூ போட்டு வேறு என்ன விடுறது? உப்பும் தேங்காய் பூ பால் விட்டு குடிக்கிறது. இல்லை தேங்காய் பூ பால் தான். என்ன இடம் இப்படி இருக்குன்னு அப்படின்னா என்ன சொல்ல போகிறீங்க? இந்த இடம் இது இடம் வந்து எங்கட குசுனி அங்கே இருக்குது. நாங்கள் இதில் விறகு சமைக்கிறதுக்காண்டி கறி பிடிக்காத வீடு கறி பிடிச்சிப்போம். போக்கூடு கறி பிடிக்காமல் அங்கால இருக்குது இடம் இருக்குது. இப்போ அந்த கறி பிடிக்காததுக்காண்டி இந்த இதில் சமைக்கிறோம். இதில் சமைச்சு போட்டு உள்ளே கொண்டு போடுறோம், வைக்கிறோம். அதில் இடக்கல்லை கிடப்பு இல்லாமல் இருக்கு. வேறு என்னென்ன செய்து வச்சுக்கிறீங்க? வேற நான் ஏதாவது மரங்கள் வச்சுக்கிறீங்களோ? தேங்காய் பூ நெல்லுகள் அது எல்லாம் விஷயத்தை சொல்லுங்க. தேங்காய் சீவி 1 மணிக்கு உடம்பி சீவி காய போட்டுனா இப்போ ஈலாவாக இருக்குது. மற்றது இது என்ன மரங்கள் வச்சுனீங்களா? ஏதாவது உங்கள் அதில் சின்ன வாழை, சிவத்த வாழை எடுத்து அந்த குப்பை போடுற இடம் என்னது? குப்பை ஒரு இடம் கிளியர் படுத்தி போட்டு சிவத்த குட்டி வாழை வச்சுக்கிடாக்கு கொண்டு காட்டுறேன். சிவப்பு குட்டி மற்றது அங்கால சென்னையும் இதுவும் வச்சுக்கிட.
இந்த பக்கம் பாருங்க சோதரங்கள் இது குப்பை ஒரு இடமா கிடந்தது முதல் இப்ப சுவத்த வாழை வச்சு சுவத்த வாழை முந்தி நின்றது உங்களோட மாமா வச்சு விட்டு போனது அதை குலையும் போட இல்லை அப்படியே பிரண்டு போச்சுது இப்போ சுருப்பி அந்த அடியோட பேத்து கொண்டு அங்கே பூக்கண்டுக்க வச்சு விட்டு இப்போ எடுத்து இதில் வச்சிருக்கிறேன் கிழங்கு கிண்டி இதில் வச்சிருக்கிறேன் இதில் நினாலான் வருதோ வரையிலையோ நின்று தெரியல குசுனி இது குசுனி கூட குசுனி அங்கே உள்ளுக்குள்ள இருக்கு இது சும்மா வளையல வச்சு சமைக்கிறதுக்கான இந்த இடம் வச்சுனா குசுனி அங்கே இருக்கு இதுதான் குசுனி இது போக்கூட கறி பிடிக்குமெண்டு வெளிநாடுகள் மாதிரி இருக்கு அது எங்களோட ஊரில் இப்படி தாண்டி இருக்கும் இதுதான் குசுனி ஆனால் இதுக்கு சமைக்கிறேன் என்ன இதுக்கு இல்லை இப்போ சமைக்கிறேன் அது கறி பிடிக்கும் ஏற்கனவே கறி பிடிச்சி தான் அம்மா வந்தா அதுக்குலாம் சமைக்க வேணும் அம்மா வந்தா அப்புறம் நாங்களும் மச்சம் பழியில உள்ள சமைக்க விட அம்மா அதி வந்தா சைவம் இல்லை வந்தோடனே விரதம் துவங்கிடுவேன் விரதம் துவங்கிவிடும் தொடர்ந்து விரதம் தான் சைவம் அப்படி எந்த பக்கம் இதை பாவம் இருக்கா அந்த என்ன பேர் அங்கால வாழையால் வச்சு கிடக்கு இது கமுகும் தென்னையும் பற்றி சின்னுடி அந்த கதவை பிடி போட்டு போவோம் அந்த பக்கத்தால் அது ஒன்றும் செய்யாது அது பிரச்சனை இல்லை சின்ன குட்டு கீழே முளைச்ச தென்னம்பிள்ளை வச்சிருக்குது இது இன்றைக்கு இதை ஒரு மணி குழம்பு இவ்வளவும் இவ்வளவும் இல்லை நேற்றும் செய்தேன் செய்தது இது பலதாயினது இது நல்லது அது பலதாயினது இது நல்லது இது நல்லது உங்கள் அங்கால சீவி போட்டதும் அது நல்லது இது விளக்குக்கு எடுக்கலாம் கோயில் விளக்குக்கு எண்ணெய்க்கு எடுக்கலாம் இப்போ நார்மலாக சமைக்கிறதுக்கு தான் இதுகள் எடுக்கிறது சரி சமைக்கங்காது சமைக்க இது எடுக்கிறது சரி இது எத்தனை லிட்டர் என்ன வரும் இதில் என்னென்று தெரியல அது கிலோவை பார்த்தாலும் தெரியும் உங்களை எவ்வளோ வர நினைக்கிறீங்க ஒரு 3 லிட்டர் 3 லிட்டரில் ஊறிப்பட்டு என்ன வரும் கணக்கவில்லை இருக்குது இது மழை பெய்து மழையால் நனைஞ்சு போச்சுது ஒன்றும் செய்யலை இப்போ உள்ளுக்கு பேன் போட்டு காய போட்டுருக்கு அப்போ நெல்லெல்லாம் காய போட்டு எடுத்தாச்சு நெல் அங்கே குஞ்சியம்மாட்டில் வெட்டி கொண்டு கொடுத்தது இங்கே காய போட்டீங்க கொஞ்சம் நாள் அது கொஞ்சம் அது இதில் வெட்டி அள்ளி வச்சு கிடக்காங்க காய போட்டு பேனில் தூத்தி போட்டு வச்சுருக்கிறேன் இதுகள் எல்லாம் துப்புரவாக்க மழை வந்து புல்லு வருகுது பூக்கொண்டல் எல்லாம் பச்சை கிடக்கு திருப்பி மீது வட்டி இருக்கிறீங்க போல இதெல்லாம் பட்டி கொளுத்தி அங்கே அதில் ஒரு கம்பு இல்லை இது இடியும்லாங்கினது இதில் தென்னம்பிள்ளை இதுகளெல்லாம் துப்புரவாக்கினாங்க இது சின்ன முளைச்ச வடி கொண்டு வந்து வச்சுக்க முளை ஒளிம்பின வடி எங்களை தென்னம்பிள்ளை என்ன எங்களை தென்னையில் வச்சது கீழே தென்னை போச்சு அப்படி அந்த பக்கம் ஒரு கமுகு இந்த கமுகு வச்சு கிடக்கு இதில் இந்த கனை விழுந்துதான் இந்த 3 தென்னையும் 3 தென்னையில் 2 தென்னையும் ஒரு கமுகம் இதில் 2 கமுகம் இதாகினது இந்த பக்கம் அது நாங்கள் தரைச்சது இதில் மூலையில் 2 கனை தானே விழுந்தது இடி விழுந்தது மற்றது இதில் இடி விழுந்தது என்ன அது சொல்ல மறந்துட்டு வீட்டில் இடி விழுந்தது அதில் ஒரு கம்பு கொண்டு வச்சுக்கிறாங்க இந்த கம்பு கொண்டு தான் எங்களோட வீட்டில் நின்றது அது இடி விழுந்துட்டா போச்சு இடி விளையாக்குள்ள எங்களோட எல்லாமே நின்றது என்ன எல்லாம் கமரா எல்லாம் எரிஞ்சு போச்சு கமரா வெயில இது இதுகள் எல்லாம் மாற்றினே இல்லை கலிஸ்டன் வந்து மாற்றினது இது கார் வாரத்துக்கு எல்லாம் பட்டி வடிவா கிளியராக வச்சுக்கிறேன் இப்போ நான் ஒன்றும் பார்க்குறேன் அப்படியே வந்து வட்டி போடுவேன் மேலே எல்லாம் மேலே பூவை விட்டு கீழே எல்லாம் கத்திரிக்கோளாம் நறுக்கி கொண்டு வரேன் இந்த பாருங்க இதை கூட்டினது இப்போ ஆனால் மேலே உயர்ந்துட்டேன் இப்போ உயர்ந்துட்டேன் மேலே உயர விட்டு தான் ஒரு அரவாசியை விட்ட பூ கூடி விட்டுது அரவாசியில் வெட்டி அரவாசியை கணக்காக தழுக்க விட்டு இஞ்சால பூவை பிடிங்கி விட்டு பேருந்து அது தழுத்த அப்புறம் இஞ்சால வெட்டுறேன் அப்படித்தான் வெட்டா இருக்கிறேன் பூ பிடிங்கி கொண்டு நாங்கள் சிறிய எங்களால் இயலாது கடைக்கும் வீட்டுக்கும் தான் பூ கமராயில் கல் எறிஞ்சவியோ இதில் கமராயில் கல் எறிஞ்சவியோ ஓ ஒரு மாதிரி மங்கி கிடக்கு அது ஊத்தவுல சரி ஊத்த துடைக்கவில்லை அது பாசி துடைக்கவும் அதான் இது துடைக்கவும் துடைச்சா தான் தான் கிளியராக இருக்கும் இப்போயும் கிளியராக தான் இருக்குது அங்கே எங்கூட வீட்டுக்குள்ளே கேட்டு மட்டும் காட்டும் என்ன பேருந்து என்ன விஷயம் பேருந்து எப்படி போகுது கொம்மாண்ட சாடிகள் எல்லாம் எடுத்து வச்சிருந்த கொம்மாண்ட சாடி கொம்மா விளப்போ ரெண்டு விட்டு செய்து வச்சுக்கிறாங்க கொம்மாக்கு டிக்கெட்டு போட்டாச்சா யூடியூப்ல சொல்லிதான் போட்டாச்சோ ரெண்டு சொல்லிதான் 5ஆம் மாதமும் காட்டுதான் போல கிடக்குது அபிதான் சொல்றான் டிக்கெட் போட்டாச்சு எப்படியும் போட்டாலும் போட்டாட்டியுமால் 5ஆம் மாதம் கன்ஃபார்ம் 3ஆம் மாதம் என்று உளறி கொண்டு நிற்குது 3ஆம் மாதம் என்று உளறி கொண்டு இதுகள் 2 விரல் பட்டி பூக்கொண்டு வச்சு கிடக்கு அது சரி வருது இல்லை 5 கிளை வச்சு கிடக்கு மற்ற எல்லாம் தூக்கி அது அதுகள் எல்லாம்
எடுத்து வச்சேன் நான் அங்கே அப்போ என்ன கடையை போய் பார்ப்பீங்களே கடை அடிக்கடி டெய்லி ஆள் போகும் டெய்லி கடைக்கு கடைக்கு நடுக்கா போகலே வேணும் கடைக்கு இப்போ போகலே வேணும் வெளியே குளிச்சு விட்டு கடைக்கு போகணும் ஆள்கிட்ட பூ வச்சு விட்டு போகணும். அப்பா இல்லை டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு எப்படி குப்பையாக கிடந்து இப்போ வேறு கூடாது நீட்டாக இருக்கட்டு உங்கள் அதெல்லாம் இப்போ வல்லார சிகப்பி புல்லுகள் எல்லாம் பிடுங்கி வல்லார முளைக்க பண்ணி கொண்டு வாரன். அப்போ என்ன முந்தைய மாதிரி சமையல் வீடியோ போடுவோமே போடலாம் இல்லை என்ன சமையல் வீடியோவுக்கு அரேஞ்ச் பண்ணுறதா பெரிய வேலை ரெண்டு பேர் என்ன அரேஞ்ச் பண்ணுறது ஜாமான பண்ணி வந்து உங்கள் வேறு வாக்கள் போடுற மாதிரி போடலாம். முந்தி நாங்கள் சமையல்லாம் கூட சாடிக்க வச்சுக்கிறது இல்லை மூலையில் தூக்கி வைக்கிறது என்ன எங்களை சமையல் வீடியோ கொண்டு கனவேறீங்க முந்தி பழைய வாக்கள் என்ன முந்தி பார்க்குறாக்கள் என்ன இது உலா கண்டு போட்டுக்குள்ள எழுத்துனடா வரைக்கும் தூத்தடிக்க இல்லை 2 சாடி என்னென்னு சொன்னால் சமையல் வீடியோ போட்டா அப்படியே அதை எடுத்து சாப்பிட்றேன் உங்கள் அதில் ஒரு கத்தரி கண்டு முளைச்சி சாப்பிட விட வைக்குது எதில் கத்தரி கொண்டு இந்த கருத்தா பூவெல்லாம் கொம்மா வெட்ட வேண்டாமாம் எல்லாம் பட்டி தலக்கா பண்ணி வச்சிருக்கிறேன். இதப்போ இந்த ஊதா கலர் பூ வந்தது ஊதா கலர் பூ இது வெட்டி உள்ளுக்குள்ள தகரத்துக்குள்ளார வெளியில் வருகிறது. இதில் ஒரு கத்தரி ஆனால் வடிவாக இருக்கு என்ன கொஞ்சம் கிணத்தடி கொஞ்சம் வடிவாக வந்துட்டு கிணத்தடி பாவிக்கிறது இல்லை இப்போ நாங்கள் இது கிணத்தடி பாவிக்கலங்க அதெல்லாம் கொளுத்தியாச்சுது. அந்த கருவம்பு எல்லாம் இந்த கருவம்பு பட்டு தான் பண்ணும் இந்த கிணத்துல விடப்படாது. கிணத்துல விடப்படாது அந்த கருவம்பு கிணத்துல வாழைண்ட அந்த இது விழுந்து கிடக்குது வாழைண்ட அந்த அது வாழை இதோட இந்த கிணத்துக்கு விழுகிறது நிப்பாட்டணும். இந்த 2 வாழை இந்த இதில் வேற 2 வாழை உடஞ்சால வாழை எல்லாம் வெட்டி கொண்டு வரணும். அங்கால வேண்டாம் இதில் வாழை விடப்படாது. இது கறி வாழை என்ன உது இது இதரையோ இதர வாழை கறி வாழை அங்கே முன்னே நிற்கிது இல்லை புள்ளாண்டா இதை கறி வாழை தரைச்சி எல்லாம் இதாக்கி கொளுத்தி போட்டார். அப்போ எங்கிட்ட நாங்கள் வாங்கின வளவு என்ன செய்ய போகிறீங்க? வாங்கின வளவை ஆறுதலாட்டான் செய்கிறேன். இப்போ ஒன்றும் செய்கிறேன் அது பிறகுதான் செய்யணும். அது எல்லாம் படிவாக செய்யணும். எல்லாம் 10 கிளியர் ஆக்கி அது இப்போ செய்தால் அவசரமாக தேவையில்லாத வேலை பார்ப்போம். மதிலோ வேலியோ தகரமோ போட வேணும். இப்போ செய்தால் தேவையில்லாத வேலை பார்ப்போம். அப்போ கொஞ்சம் சிலாவதான் பெருமொழியா வேலை நடவாது. ஒழுங்கான வேலையாச்சும் சொல்லி பார்த்துட்டு ஃபுல்லாக வேலி போட்டு வேலியண்டு மதிலோ தகரமோ அது பேந்து தான் மதிலே போடலாம். நாங்கள் தகரம் ஃபுல்லாக செய்து போட்டு குழா கிணறு அடித்து போட்டு தான் தென்னம்பிள்ளையால் தென்னம்பிள்ளை வைக்கணும். பார்த்து இந்த மாதிரி 2 வருஷம் ஆகட்டுமே. இப்போ கை வச்சா பேருந்து கரைச்சல் கை வச்சா கையில் காசு இல்லை அப்போ விடுவே காசு இல்லை பேருந்து நிறது. எனக்கு கார் காசு கட்டணும் நாங்கள் கார் காசு எத்தனை மாதம் கட்டணும்? இன்னும் கிட்ட வருகுது பிரச்சனை இல்லை. கிட்டமிட்டு இன்னும் ஒரு 2-3 மாதம் இருக்குது. 2-3 மாதமா? 2 மாதம் என்ன இருக்குது. இது இவ்வளவும் அங்கே அதிலும் கிடக்கிறது எங்கே ஒப்புறாது தான் அது வேண்டாம். ஆனால் கார் வாங்கி என்ன நல்ல கொண்டு சொன்னால் கொஞ்சம் இப்போ வீடியோ போட்டு வாங்குறேன். மற்றது கொஞ்சம் டக்குன்ட்டு போய் இலைச்சல் இல்லாமல் பெருசாக அந்த இலைச்சல் எல்லாம் கிடக்குது. இனி சாப்பாட்டையும் காரை கட்டி கொண்டு இல்லை ஒப்புறேன். மோட்டர் சைக்கிளில் போய் வர கஷ்டம் தான். காரண்டாச்சு வந்து இல்லை இப்போ வேலை குடினத்தால மோட்டர் சைக்கிள் ஈஸி தான். வேலை குடினத்தால ஒன்றும் செய்யலாம். மலைக்கு ஒன்றும் செய்யலாம் கிடக்குது. மற்றது நீ டயட் கேட்கல சாப்பாடு கட்டி கொண்டு போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக காருக்கெல்லாம் வச்சு கொண்டு போகணும். காருக்கு நல்லூர் கிடைக்கார் கம்சியை கொஞ்ச நாள் கொண்டு விட போகிறேன். அதுக்குள்ள இன்னும் ஒரு ஆள் எடுக்க போகிறேன். நல்ல கொஞ்சம் இந்த மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்க வேணும். என்னென்னு சொல்கிறது இப்போ இந்த சிஸ்டம் அதெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்க வேணும். ஒரு பொடியன் கேட்டிருக்கேன். ஆனால் டெம்பரியாக தான் நிற்பான் போல. எனக்கு தெரியல சிவகண்டா என்ன வெள்ளையை சொல்கிறது. ஒரு வெள்ளையாளா நீ இன்னும் தேடி வந்தது நான் சொன்னேன் ஆள் இல்லையண்டு. நல்லூரில் கடையண்டு போடுற ஒரு வேலைக்கு வந்தது. சண்டை கம்சியா கேட்டால் சண்டில் பேண்ட் சொல்லி எனக்கு என்ன மாதிரி ஆள் தேவைன்னு சொன்னால் நல்லா கஸ்டமர் கடை அங்கே யாழ்ப்பாணத்திலேயே கிட்ட உள்ள ஆளாக இருக்கணும். நான் முக்கியமான விஷயம் உண்டு. அது யாழ்ப்பாணம் அந்த நல்லூர் கடையிலேருந்து 2 கிலோமீட்டர் கூட இருக்க வேணும். மற்ற டைமிங்ன்றது முக்கியமாக இருக்க வேணும். அதை தாண்டி மற்றது இந்த சிஸ்டம் மேனேஜ் பண்ணுறது முக்கியம். இப்போ ஏடிஎம் கார்டு வெட்டுக்கலாம் நீட்டாக விட்டணும். என்ன ஏடிஎம் கார்டு வெட்டுறது மற்றது இப்போ இந்த போஸ்ட் சிஸ்டம் எல்லாம் படியாக மேனேஜ் பண்ணணும். ஆக்கோட வந்தாலும் கதைக்கணும், வரவேற்கணும். டெய்லி ஒரே இடத்தையும் இருக்கக்கூடாது. இருக்கிற பிரச்சனைகளில் வேலை இருக்க விட்டு கொண்டு ஒரு இடத்து வேலை இருக்க வச்சுக்கொண்டு ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. வேலையை முடிச்சுட்டு என்னென்னாலும் பார்க்கலாம். என்ன அந்த மாதிரி நல்ல ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் தேடி கொண்டு இருக்கேன். பொடியனா தான் தேடுறேன். என்ன கொஞ்சம் படிச்சிருந்தா நல்ல என்ன படிச்சிருந்தா படிச்சிருந்தா ஒரு ஓஎல்ல ஒரு கணிதத்தில் சி இருந்தாலே காணும். என்ன ஏன் இந்த சி எதிர்பார்க்கணுன்னு சொன்னால் கணக்கு பார்க்குறது என்ன கடையில் வேணும். இல்லாட்டி கஷ்டம். என்ன எனக்கு வடிவா பார்க்கணும். இல்லாட்டி மறதி கணக்கு விளையாண்டா எல்லாம் பிழைச்சல். இப்போ நாங்கள் ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் காசு எடுக்கிறேன்டாலே 6 உடுப்பு விற்க வேணும். ஒரு உடுப்பை மாறிக்கறி கொடுத்து விட்டாலே 6 உடுப்பு விற்கிற காசும் இல்லை, உடுப்பின்ற காசும் இல்லை. அப்படிக்கா எனக்கு விஷயங்கள் இருக்குது. இல்லை இப்போ ஆஃப் சீசன் தானே. என்ன இனி 4ஆம் மாதம் தான் சீசன் எங்களுக்கு ஆரம்பிக்குது.
இப்போ வராதுண்டம். இப்போ நார்மலாக போய் கொண்டிருக்கு ஒரு ஆள் சமாளிக்கக்கூடிய மாதிரி போய் கொண்டிருக்குது. இனி அடுத்த கடையை திறந்தோடனே பெரிய பெரிய அப்டேட்டுகள் இருக்குது. இன்னும் ஒரு விஷயம், சங்கான கடையில் பெண்களுக்கான ஆடைகள், ஸ்டைலான ஆடைகள் மட்டும் கொண்டு போகிறோம். எங்களால் பெரிய உடப்பு எடுத்து கட்டித்தானே ஓட்டா போட்டு கம்பியால் போட்டு போகணும். கம்பி சின்ன சின்ன கம்பி மாற்றம் செய்தா, பெரிய மாற்றம் இல்லை, சின்ன சின்ன மாற்றம். மாற்றம் செய்தால் மற்ற குர்த்தி இருக்குது தானே, ஷோட் முந்தலா டாப் உங்களுக்கு தெரியா நினைக்கிறேன். அது இந்த சல்வாரெல்லாம் இப்போதை கொண்டது இல்லை, அவ்வளோ அதுக்கு வசதி இல்லை சல்வார் கொண்ட அளவுக்கு. ஏன்னா பெரிய காசு போயிடும். குர்த்தீஸ் மற்றது வேறு என்ன, வேற மற்ற ஸ்டைலான உடுப்பல் மட்டும்தான் இப்போதை கொண்டு போகிறேன். ஏண்டா இடம் பத்தாது, ஒரு சைட்டை பார்த்து கம்பியை ஒடுக்கி போட்டு செய்யணும். இன்றைக்கு முதலாவது நாள். இன்றைக்கு ஜிம்முக்கு நான் போயில என்ன சொன்னால், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜிம் போட்டு மற்றது நடக்க போகலாம் என்றால் நடக்கிறதுக்கு மழை தூரிட்டு. ஆனால் இப்போ நான் ஸ்கிப்பிங் செய்ய போகிறேன். என்ன சொன்னால், இன்றைக்கு முதலாவது நாள், இன்றையிலேருந்து ஆரம்பிப்போம். சரியா 120 நாள், 6ஆம் மாதம் 20ஆம் தேதி மட்டும் 120 நாளில் இவ்வளோ பெரிய மாற்றம் கொண்டு பார்ப்போம். உடம்புல மாற்றத்தை சொல்லல, உடம்பு ஒரு பக்கமாக போய் கொண்டிருக்கும். யூடியூப் சரி, பிஸ்னஸ் சரி, எல்லாத்துலேயும் ஒரு பெரிய மாற்றம். இது என்னடாப்பா அண்ணா சொல்கிறத திருப்பி சொல்கிறாருன்னு யோசிப்பீங்க. இது நான் அடிக்கடி ஆரம்பித்து போட்டு விடுறது என்ன இந்த விஷயங்கள். இந்த முறை விடக்கூடாது, தொடர்ச்சியாக செய்யணுன்றதுக்காண்டி ஒரு முயற்சி ஒன்று எடுத்துருக்குன்னு பார்ப்போம். 120 நாளில் பெரிய மாற்றம் கொண்டு எதிர்பார்க்கலாம். உடம்பு ரீதியாக என்ன நடக்குதுறியோ ஆனால் மாற்றம் பெறும் நான் நினைக்கிறேன். ஏன்னா முந்தைய நல்லா இல்லை, குறைச்சி வந்தேன். நான் 68 கிலோ வந்து பார்த்தா ஷிஷ் பேக், உடம்பு உள்ள ஷிஷ் பேக் பார்த்தா. இப்போ சாப்பாடு ஆனால் அப்போ முகம் நல்லா மெலிஞ்சு விடுன்னு இல்லை, கணக்காக இருக்கு. அப்போ அந்த டைம் இப்போ மெலிஞ்சிருந்தா இப்போ கணக்காக இருக்கு. இப்போ நல்ல முகம் நீட்டாக வந்துடுது, மெலிஞ்சா அந்த மாதிரி வந்துடும். பார்ப்போம். அதுக்கு அந்த ஜோய் லைனோ அது கடிக்கணும். அந்த நீங்கள் தூக்கி எறிஞ்சிங்கள் யாருக்கு சொன்னேன் நான், இருந்தெல்லாம் கணக்காக கிடக்குன்னா கிளீன் பண்ண கொண்டு வாங்கி வச்சுனா பாவிக்கவே இல்லை. அந்த வாய்க்கில் போயிட்டு சப்புறது. இப்போ அந்த சுடுதண்ணிக்கு திருப்பி போட்டு திருப்பி சப்புறது. இந்த பேன மாதிரியோ இல்லை புழுவும் வெள்ளை கலர் இருந்துச்சு. இந்த வாய்க்கை போட்டு சப்பேக்கில் இந்த முகத்தின் இந்த இடம் இருக்கு தானே, ஜிம் செய்து கொண்டு போய்க்காக இந்த முகமெல்லாம் அப்படி மெலிகிறது. சரியா? அப்போ அந்த ஜொயிலன் நீட்டாக தசை வளர்ந்து நீட்டாக வரதுக்கு இதில் கடிச்சு ஒரு 20 நிமிஷமாவது கடிக்கணும். அந்த இப்படி செய்கிறது எடுத்து எறிஞ்சு ஓட்டிங்கள், திருப்பி கொண்டு வாங்க ஓடும். அது தெரியும் கிளீன் பண்ணி எடுத்து போட்டு அரைச்சிருக்கேன் போல தெரியாத இருக்கும், தெரியாத சாமானா இருக்கும். இப்போ கணக்க வேலைகள் இருக்குது. நீ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எங்களுக்கான டைமை அதாவது நேரத்தை ஒழுங்குபடுத்தணும். என்ன விடிய 4 மணிக்கு கிளம்பினா நடந்து போட்டு போய் ஜிம்முக்கு போயிட்டு சாப்பாடு எல்லாம் முடிச்சு போட்டு கடைக்கு போயிட்டு அன்றைக்கு யூடியூப்புக்கான வேலையும் பார்க்க ஓடும். எடிட் பண்ணுறது பெரிய ஒரு சவாலாக தான் போகுது இந்த 120 நாளும். என்ன இப்போ நான் சும்மா ஒரு நாள் சும்மா இருந்து பார்த்தேன். நான் சும்மா இருந்தேன்டா, அதாவது ரூம்லேயே படுத்து கிடந்து பார்த்தேன். நான் அப்படி படுத்து கிடந்து பார்க்க வாழ்க்கை வறுத்து போட்டுது. ஒரு நாளை படுத்தா உயிரே போயிட்டுது. என்னத்துக்குடா ஒரு ஃபுல்லாக படுத்துருக்க, என்னடா செய்கிறது? சரி படத்தை இறக்கி பார்ப்போம்டா, படம் இறக்கி பார்க்குற அளவுக்கு இல்லை. அதாவது சும்மா ஒரு சினிமா படம் ஏதாவது இறக்கி பார்ப்போம்டா, அப்படியும் நம்பர் இல்லை. இப்போ எந்த யோசன் வாழ்க்கையில் சும்மா இருக்குதான் இருக்கிறதுலே சரியான கஷ்டம். என்ன சும்மா இருக்கு இல்லை? இப்போ நான் நின்றுறேன் இதே வேற உடம்பு வேலைகிறேன். இல்லை எங்களுக்கான நித்திரையே ஒரு 8 மணி நேரத்துக்கு நாங்கள் மாற்றிடுவோம்னு சொன்னால் 8 மணி நேரம் அப்படியே ஃபுல்லாக நித்திரை உள்ளவனும் அப்படி மாற்றினா எல்லாம் நல்லா வரும். இன்றைக்கு டே 1 குறிச்சி வச்சுருக்கோம். 6ஆம் மாதம் 20ஆம் தேதி மட்டும்தான் இந்த சேலஞ்ச் தான். இது அடிக்கடி ஆரம்பிக்கிறது. இப்போ கூட ஒரு வீடியோ உண்டு 2ஆம் மாதம் துவக்கத்தில் எடிட் பண்ணி போட்டு போடல பயத்தில். நான் பயத்தில் ரெண்டா போய் திருப்பி கைவிட்டுடுவேணுன்ற மாதிரி ஒரு இது உண்டு. போடல. சரி பார்ப்போம் இந்த முறை என்ன நடக்குன்னு சொல்லி அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, சில நேரம் இருந்தால் காட்டுறேன், அழிச்சிட்டுன்னு உதவியாக காட்டுறேன் நான் உங்களுக்கு. சரி ஓகே, பாருங்க நீங்கள் வேலையை பாருங்க. சரி நான் இது குளிச்சு விட்டு விளக்கு வச்சு விட்டு கடையை போவோம். சரி ஓகே, நான் நம்முடைய காட்ட நிழல் கூட வேலை கிடக்குது பார்க்க போகிறேன். ஓகே சகோதரங்கள், நாளைக்கு என்ன ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பவிஸ்டன். பாய் சந்திப்போம்.